ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை ப்ரோ. எல்லாருமே வீட்டில் இருக்கோம், யார்கிட்டையுமே பணம் கிடையாது, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, ஹவுஸ் ரெண்டை கூட கொடுக்க முடியாமல் இருக்கோம், தங்கம்லாம் நம்ம வாங்குறதே கிடையாது. ஆனால் தங்கத்துக்கு விலை மட்டும் கூடிக்கிட்டே போகுது. இதுக்கு மர்மம் என்ன? இந்த கொரோனா, இந்த லாக்டவுன், இதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படிதாக இருக்க போகிறது? உலக அரசியல் பார்த்த நமக்கு இந்த பொருளாதாரம் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சிக்கலான ஒரு பொருளாக இருக்கிறது. பட் இந்த பொருளாதாரத்தை நல்லபடியாக புரிந்து கொண்டால்தான் எதிர்வரக்கூடிய நாட்களை நம்மால் என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். என்னடா சரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்காம டாபிக் உள்ள வந்துட்டோமே அப்படின்னு பார்த்தா, இந்த டாபிக் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இதை சீரியஸாக போடலாமா இல்லை இதோடி முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ 2 விதங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, தங்கத்தின் விலை ஏன் அதிகரித்து கொண்டே போகிறது. இன்னொன்று, அடுத்த கட்டமாக வரப்போகிற நாட்கள் எப்படிதாக இருக்க போகிறது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் என்ன சொல்லியிருக்காங்க? த கிரேட் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதையும் ரீசெட் பண்ணணும். இப்போ இருக்கிற மானிட்டரி, அதாவது பணம், அது சார்ந்த தொழில்கள், அது இருக்கும் நம்பகத்தன்மை, இது எல்லாமே ரீசெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் ஒரு தனியார் அமைப்பு தான், ஒரு NGO தான். ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் வேர்ல்டு பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, IMF கண்ட்ரோல் பண்ணுவாங்க, UN கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சொல்லப்போனால் G20 நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிற அந்த WEF என்கிற அமைப்பு எப்படி இவ்வளோ பெரிய நாடுகளை, இவ்வளோ பெரிய அமைப்புகளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தில் இருக்கிற நபர்கள் உலகளவு ஜனத்தொகையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 0.0001% மக்கள் மட்டுமே. ஆனால் அவங்க தான் இந்த உலகத்தில் என்னென்ன நடக்க வேண்டும், அது எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுப்பவர்கள். அப்படி இல்லையா, அவங்க சொல்கிற மாதிரி தான் இங்கே எல்லாமே நடக்கும். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இந்த கிரேட் ரீசெட் செய்ய வேண்டுமா? கிரேட் ரீசெட்டில் 3 விதமான பிளானை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், கிரீன் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரீன் க்ரோத்னா கவர்மெண்ட் நிறைய நிறுவனங்களை தொடங்க வேண்டும், அதே மாதிரி நிறைய இன்சென்டிவை பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்கணும், நிறைய தனியாரை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ், சலுகைகளை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு கார்பனை வெளியிட முடியாத, அதிகமாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பலவிதமான தொழிற்சாலைகளை தொடங்க வேண்டும். இது கிரீன் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு மர்மமான சில விஷயங்கள் இருக்குது. அடுத்ததா ஸ்மார்ட் க்ரோத் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே டிஜிட்டலாக மாற வேண்டும். நம்ம இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கோம். அடுத்ததா இந்த க்ரோத் எப்போதுமே ஒரு ஏறுமுகமாக இருக்க வேண்டும், அது ஒரு ஸ்டெடியாக இருக்கக்கூடாது, ஒவ்வொரு வருடத்திற்கும் அது ஏறிக்கொண்டே போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரீன் க்ரோத்தில் தான். ஸோ இந்த கிரீன் க்ரோத்தை நம்மளால் செய்ய வைக்க முடியுமா? எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம், பெட்ரோல் அதிகமாக இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது, சோலாருக்கு மாறிட்டு இருக்கோம். இப்படிலாம் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க சொல்கிற கிரீன் க்ரோத்தால் பல தனியார் நிறுவனங்களை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தனியார் நிறுவனங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற தனியார் நிறுவனங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் அந்த கடனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, பெயில் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் சிக்கலே ஆரம்பிக்குது. பெயில் அவுட் பண்ணி இப்போ இருக்கிற கடனாளிகளை முழுவதுமாக நீங்கள் கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுடைய வியாபாரத்தை மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பெயில் அவுட் பண்ணுறதுக்காக நம்முடைய அரசாங்கம், இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த நாடு வேணாலும் இருக்கட்டும், அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இருக்குது பாருங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற உலக வங்கி, இல்லாட்டி WTO, இல்லாட்டி வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன், இப்படி பலவிதமான நாடுகள், அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கணும், கடன் வாங்கி பெயில் அவுட் பண்ணி விடணும். இப்படி பெயில் அவுட் பண்ண பிறகு நம்முடைய அந்த எக்கனாமிக் ஸ்டார்ட் ஆகும். இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ரீஸ்டார்ட் பண்ணுனா என்ன நடக்கும்? பிரைவேட்டில் இருக்கிற நிறைய பேர் தப்பிச்சு போயிடுவாங்க. ஏழைகளாக இருக்கும் மக்களும் அது சார்ந்து இருக்கும் தொழில்களும் அப்படியே முடக்கப்படும். இதுதான் நடக்க போகிற சில விஷயம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் செக்டார்ஸ் நல்லபடியாக இருக்க வேண்டும், ஆனர்ஸ் நல்லபடியாக, அதாவது இந்த கார்ப்பரேட் நல்லபடியாக லாபத்தை கொழித்து செழித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான பெயில் அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஏழை எளிய மக்கள் இனி கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ கடன் வேணாலும் வச்சிருக்கட்டும். ஒரு ஏழை எளிய மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கோடிக்கணக்கான கடன்லாம் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லா நாடுகளும் ஏழை எளிய மக்கள் இனி கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏழை எளிய மக்களுடைய கடனை பெயில் அவுட் பண்ணணும், ஏழை நாடுகளுடைய கடனை பெயில் அவுட் பண்ணணும்.
ஏன்னா இதுக்கு அவங்களே வேறொரு உதாரணத்தையும் ஒரு புள்ளி விவரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த கொரோனாவுக்கு பிறகு வளர்ச்சி இல்லாத நாடுகளாக மாறும். இப்படி வளர்ச்சி இல்லாத நாடுகள் வருவதால் அங்கே பட்டினி சாவு என்பது அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கண்ட்ரோல் பண்றது தான் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, WFP அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கணக்குப்படி ஒவ்வொரு வருடமும் சுமார் 90 லட்சம் நபர்கள் பட்டினியால் இறக்கிறார்கள். 90 லட்சம் நபர்கள், 9 மில்லியன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 90 லட்சம் நபர்கள் அப்படின்னு சொல்றது 2019 கணக்குப்படி தான். 2020 2021 கணக்குல இதுவரையிலும் பட்டினியால் இருக்கக்கூடிய நபர்கள் 130 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 கோடி பேர் வச்சுக்கோங்களேன். மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகி இந்த ஒரே வருடத்தில் 135 மில்லியன் அகைன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மறுபடியும் ஒரு 13 கோடி பேர் பட்டினியில் வீழ்வார்கள், அதில் பல நபர்கள் இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 90 லட்சம் நபர்கள் இதுவரையிலும் இறந்து வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 90 லட்சம் நபர்கள் இறந்து வருகிறார்கள். அப்படின்னா 2020 2021 இந்த ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் பட்டினியால் இறந்து விடுவார்கள். அவர்களுக்குத்தான் நாம் பெயில் அவுட் கொடுக்க வேண்டும். ஆனா இவங்க சொல்ற லாஜிக் படி இங்க பெயில் அவுட் யாருக்கு போக போகுது? நிச்சயமா கார்ப்பரேட்டுக்கு போக போகுது. இதுதான் உலக நாடுகள் கேட்க போகிறது. நீங்க வேணா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பெரிய ஹியூஜா சக்சஸ் ஆகிற டாபிக் கிடையாது. நாளைக்கு இல்லாட்டி ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த ஊடகம் முழுவதும் இதை பற்றி பேசும். இந்த பெயில் அவுட்டா இருக்கட்டும், இதை பத்தி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். பெயில் அவுட்லாம் வந்துருச்சு. இனி பேச போறது கிரேட் ரீசெட்டை பத்தியாக இருக்கும். இந்த கிரேட் ரீசெட்லயும் புதுசா அவங்க ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க. அஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் செல்வம். செல்வத்தை யார் யார், இந்த செல்வம் அப்படின்னு சொல்லும்போது இயற்கை வளமாக இருக்கட்டும், மனித வளங்களாக இருக்கட்டும், சேவைகளாக இருக்கட்டும், இதை எப்படி பயன்படுத்த போகிறதோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். இது இனி பேசப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அஃபிலியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. நீங்க வேணா தேடி போகலாம். இந்த அஃபிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து என்ன மாதிரியான சில விஷயங்கள் பேசப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இந்த கோவிட்-19 இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அவங்க மறுபடியும் பணத்தை அச்சடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அச்சடிப்பார்களா? அப்படி அச்சடித்தால் தான் இந்தியா இதிலிருந்து விடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பணத்தை அச்சடித்தால் மட்டும் இந்த பிரச்சனை ஓய்ந்து விடுமா? பணத்தை அச்சடித்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? பணவீக்கம், பணவாட்டம், இதை பற்றி தெரிந்து கொண்டால்தான் இந்த வரப்போற பிரச்சனையை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். பணவீக்கம் அப்படின்னு சொல்லும்போது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. அதே பொருளை நாளைக்கு நீங்க 105 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியது இருந்தது என்றால் அங்கே பணவீக்கம் வந்ததாக அர்த்தம். அது எப்படி ஒரு பொருள் 100 ரூபாயிலிருந்து 105 ரூபாயா உயர்கிறது? என் கையில 100 ரூபாய் தான் இருக்கு. என் கையில இருக்கிற பணத்துக்கு இதை ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்றதுக்கும் மணி அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்லும்போது காகிதம், வெறும் காகிதம், அதற்கு பின்னால் வேற எதுவுமே கிடையாது, வெறும் நம்பிக்கை மட்டும்தான். உங்க பாக்கெட்ல 2000 ரூபாய் இருக்கிறது என்றால் அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு கவர்மெண்ட் தருவாங்க, இதை மாத்தினா உனக்கு 2000 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே இது மணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உண்மையான பணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க 2000 ரூபாயை கொண்டு ஒரு வங்கியில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு தகுந்தது மாதிரியான தங்கமோ வெள்ளியோ கிடைக்கும். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. அந்த சிஸ்டத்தை கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டத்தை 1970க்கு பிறகு பலரும் என்ன செஞ்சிட்டாங்க? நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேரால லாபம் பார்க்கவே முடியவில்லை. அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபியட் கரன்சி. இதை பத்திலாம் நம்ம நிறைய விஷயம் அமெரிக்கா எப்படி வல்லரசானது அப்படிங்கிற அந்த சீரீஸ்ல பார்த்துருக்கோம். பார்க்காத நபர்கள் இல்ல பார்த்து கொஞ்சம் மறந்த நபர்கள் அதை போய் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபியட் கரன்சி தான். இந்த கரன்சி எடுத்து நம்ம கொடுக்க போற பொருளுக்கு 105 ரூபாய் ஆனதுக்கான அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருள் அதிக நபர்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதிக நபர்களுக்கு தேவைப்படும் ஒரு பொருள் குறைவாக உற்பத்தி செய்யும் போது அந்த பொருளுக்கான விலை அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. இதைதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த பணவீக்கம் யாரால் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியாக மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் லாபத்தை அதிக அளவு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கார்ப்பரேட்டுனாலும் ஏற்படுத்தப்படுகிறது. நார்மலா நீங்க பார்க்குற ஒவ்வொரு பணமும் இல்லாட்டி ஒவ்வொரு பொருளுடைய விலை அதிகரித்ததற்கான காரணம் ஒரு குட்டி காரணம் தான், மக்கள் தொகை பெருக்கம். அதை விட அதிகமான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த ஒரு பொருளால் நிறைய கார்ப்பரேட்டுக்கு லாபம் கிடைக்கிறது. எனவே அவர்கள் அந்த பொருளுடைய விலையை அதிகரிக்க செய்கிறார்கள். எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம இந்தியா இவ்வளவு பணத்தை அச்சடித்து வெளியிட்டு இருக்காங்க. இந்தியா விட்டுருங்களேன், அமெரிக்காவை எடுத்துக்கோங்க. இந்த உலகத்திலே அதிகமாக கடன் வாங்கின நாடு அமெரிக்கா தான். இப்போவும் கடனாளி நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான்.
அந்த அமெரிக்கா இவ்வளோ பணத்தை அச்சடித்து கொண்டே இருக்கிறார்களே, அப்படின்னா அந்த பணம்லாம் எங்கே போகுது? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கேட்டு இல்லாட்டி யோசிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்தியா இவ்வளோ பணத்தை அச்சடித்திருக்கிறார்களே, மறுபடியும் பணத்தை அச்சடிக்கலாம்ல, அந்த பணம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான காரணம் இங்கே பணவீக்கம் என்பது இல்லாட்டி ஒரு பொருளினுடைய விலை என்பது பல மடங்கு கூடியிருக்கிறது. இது எப்போதிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிபி 1ஆவது நூற்றாண்டிலிருந்து இது தொடங்கிவிட்டது. ரோம ராஜ்யமும் இந்தியாவும் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படி வர்த்தகம் ஈடுபடும் போது இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஸோ இப்படி ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அவங்க என்ன தருவாங்க? தங்கமோ வெள்ளி காசோ தருவாங்க. இதற்காக ரோமராஜ்யம் நிறைய தங்கத்தையும் வெள்ளியையும் குவித்து வைத்திருந்தார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஒரு கிபி 138 360 இந்த ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரோம ராஜ்யத்தில் இருந்து அந்த தங்கமும் வெள்ளியும் அந்த காயின்ஸ் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் அங்கிருந்து ஒரு ராஜா திடீர்னு ஒரு ஸ்டே போட்டாரு, தடை விதித்து விட்டார். இந்தியா கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம், வர்த்தகம் பண்ண வேண்டாம், நம்மகிட்ட இருக்கிற தங்கமும் வெள்ளியும் குறைந்து வருகிறது. அதன் பிறகுதான் பல நாடுகளை கவர வேண்டும், இல்லாட்டி பல நாடுகளை கொள்ளையடிக்க வேண்டும், அங்கிருந்து தங்கம் வெள்ளி இதெல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பலவிதமான பிரச்சனைகளும் போர்களும் வர தொடங்குகிறது. சோ போர் வருவதற்கான ஒரு காரணமாகவே தங்கம் வெள்ளி அப்படிங்கறத நம்ம பார்த்தாலும், அந்த இடத்துல இருந்து கிடைக்கிற சர்வீஸ், இந்தியாவில இருந்து கிடைத்த பொருட்கள், இந்தியாவை அடிமைப்படுத்தி விட்டால் நமக்கு தேவையான பொருள் கிடைத்து விடும். இந்தியா மாதிரி உழைக்கும் நபர்கள் பல நாடுகளை எடுத்துக்கலாம். அந்த நாடுகளை நம்ம அடிமைப்படுத்தி விட்டோம், அதனுடைய செல்வ வளங்களை, இயற்கை வளங்களை அடிமைப்படுத்தி விட்டோம் என்றால் நமக்கு தேவையான பொருளை நாமளே செய்து கொள்ளலாம். இதுதான் இந்த போருக்கான முதல் காரணம். அதை அன்னைக்கு போர் அப்படிங்கிற பேர்ல சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க? அஃபிலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி குளோபல் ரீசெட் வழியாக, வித்தவுட் எனி வார் வழியாக ஒவ்வொரு நாடையும் அடிமைப்படுத்த நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ தங்கம் வெள்ளிக்கு அளவு குறைந்தவுடன் இங்கே வர்த்தகம் நிறுத்தப்படுகிறது. இதே மாதிரியான ஒரு காலகட்டம் தான் பிற்காலத்திலும் இருந்தது. தங்கத்துக்காக மணி, பணம் அச்சடித்த ஒரு காலம் போய் இப்போது வெறும் காகிதங்களாக மாறிய பிறகு ஒரு பொருளுடைய தேவையை யார் இப்போது தீர்மானிக்கிறார்கள்? இந்த பணத்தை அச்சடிக்கும் அச்சு கம்பெனிகள், ஃபெடரல் ரிசர்வ் பேங்கா இருக்கட்டும், இல்லாட்டி நம்முடைய கார்பரேட்டுகளாக இருக்கட்டும், இவங்க தீர்மானிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் வருடங்களில், அதாவது ஒரு 10 வருடங்களில் அதே பொருள் 200 ரூபாய் 250 ரூபாயாக மாறும்போது என்னுடைய அரசாங்கம் என்னுடைய சம்பளத்தை கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறது. ஸோ 100 ரூபாய் என் பாக்கெட்ல இருந்தது, இப்போ என் சம்பளம் 150 ரூபாயாக மாறி இருக்கிறது. எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் நோட்டுகளை நம்முடைய அரசாங்கம் அச்சடித்து கொடுத்திருக்கிறது. இதே மாதிரி பல வருடங்களாக நம்முடைய அரசாங்கம் அச்சடித்த அந்த காகிதங்கள் நம்மிடையே புழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பொருள் இல்லாட்டி சேவை, இதனுடைய வேல்யூ கூடிக்கொண்டே போகிறது. இதை பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்க்க போனா பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணவாட்டம் என்ன? 100 ரூபாய்க்கான பொருள் 95 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஸோ இப்படி 95 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் நான் 100 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய் பேலன்ஸும் வாங்கிட்டு போயிடலாம். இந்த பணவாட்டம் எப்போது வரும்? நிறைய பொருட்களை உற்பத்தி செய்தால் வரும். இப்படி நிறைய பொருட்களை, மக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் யார் அங்கே வர வேண்டும்? அரசாங்கங்கள், நல்ல அரசாங்கங்கள் அமைய வேண்டும். ஒவ்வொரு நாட்டுக்கும் நல்ல அரசாங்கங்கள் அமைந்தால் அந்த மக்களுக்கு என்ன தேவை, அது எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும், அப்படி நிவர்த்தி செய்தால் எந்த மாதிரியான பொருளாதார கட்டமைப்பு இருக்கும், இதை யார் நல்லபடியாக நடத்த வேண்டும்? அரசாங்கங்கள் நடத்த வேண்டும். ஸோ அரசாங்கங்கள் நினைத்தால் இந்த பணவாட்டம் வழியாகவும் ஒரு அரசை, ஒரு நாட்டை வழி நடத்த முடியும். ஒரு பண வீக்கம் வழியாகவும் ஒரு நாட்டை, ஒரு அரசை வழி நடத்த முடியும். இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சொல்லியபடி பார்க்க போனால், கார்பரேட்டுக்கு நம்ம முழுவதுமாக நிறைய விஷயங்களை கொடுக்க போனா பணவீக்கம் என்பது அதிகரிக்கும். இல்லாட்டி பெயில் அவுட் செய்ய வேண்டியிருக்கும், பணத்தை அதிக அளவு அச்சடிக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய நேரத்தில் நம்மகிட்ட இருக்கிற இந்த பொருளினுடைய விலை உயரும். ஏன்னா விலை உயரும் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர்கிட்ட பணம் கிடையாது. பணம் இல்லாதனால நம்ம நிறைய விஷயங்கள் வாங்குறதே கிடையாது. ஒவ்வொரு குடும்பம் மாதிரி தான் ஒரு நாடு. இப்போ நம்ம குடும்பத்தில் தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கு, அரிசி பருப்பு எல்லாமே இருந்தது பிறகுதான் அதீத தேவையான, இல்லாட்டி நமக்கு தேவையில்லாத சில பொருட்கள், ஆடம்பர பொருட்களுக்கு நாம் செல்லுவோம். ஆடம்பர பொருட்களாக ஒரு காரா இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சுற்றுலாவாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்பதான் நம்ம தீர்மானிப்போம். இப்படி நம்முடைய தேவையை பூர்த்தி செய்த பிறகுதான் ஆடம்பரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நீங்குவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குவோம். இப்படி இருந்த நாட்டை, இப்படி இருந்த வீட்டை இப்ப இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க? உன்னுடைய நாடு பெரிதாக முன்னேற வேண்டும் என்றால் நீ நேரடியாக என்ன செய்யணும்? உன்னுடைய பேசிக் எல்லாம் பார்க்காத, எக்ஸ்ட்ராடினரியா உனக்கு தேவையில்லாத பலவிதமான ஆடம்பர பொருட்களை பார்த்து செல், அந்த ஆடம்பர பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை கொண்டு வா, இந்த மாதிரியான பெயில் அவுட் பண்ணு இப்படின்னு சொல்லி நம்மளை கடன் வாங்க வைக்கிறாங்க. இந்த கடன் வாங்கும் போது எல்லாருமே நம்ம நினைக்கிறது என்ன? கடன் வாங்கினால் வட்டி குறைவான கடன் தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். இந்த இடத்துல தான் கோல்டுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் காரணம்.
எப்போது ஒரு அரசாங்கம் வட்டிக்கு ரொம்ப குறைந்த வட்டிக்கு பணம் கொடுக்கிறதோ அந்த நேரத்தில் தங்கத்தின் விலை அதிகரிக்கும். இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், பல உலக நாடுகளாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொல்றாங்க? என்ற குறைந்த வட்டிக்கு கடனை வாங்கிக் கொள்ளுங்கள். 20 லட்சம் கோடி ரூபாய் நம்ம இந்திய அரசாங்கம் பலவிதமான நன்மைகளை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நிறைய லோன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லோன் கொடுப்பதால் மனிதர்களிடையே பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யலாம். அப்படி பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் போது மக்கள் அவங்களுடைய அன்றாட தேவைகளையும் வாங்கி அபரிவிதமாக இருக்கும், சுற்றுலாவாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு பல நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதையும் வாங்க வருவார்கள். அதன் வழியாக நம்ம அரசாங்கத்துக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள திடீர்னு ஒரு டேமேஜ் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் வட்டி குறைவாக நமக்கு பணம் கிடைப்பதால் அந்த பணத்தை பேங்க்ல போய் நம்ம போட விரும்ப மாட்டோம். ஏன்னா பேங்க்ல நம்ம போட்டாலும் நமக்கு அந்த நேரத்தில் என்னதான் கிடைக்கும்? வட்டி, குறைவான வட்டி தான் கிடைக்கும். கரெக்ட் தானே? ரிசர்வ் பேங்க் 2% வட்டிக்கு நமக்கு பணம் தராங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு இல்லாட்டி வேற பிரைவேட் பேங்குக்கு கடன் கொடுக்குறாங்க. பிரைவேட் பேங்க் ஒரு 3% வட்டிக்கு நமக்கு கடன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் பிரைவேட் பேங்க்லேயே பணத்தை போட்டோம்னா நமக்கு 2% வட்டி தான் கிடைக்கும்னு சொல்லும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது? அந்த பணத்தை போட்டு நமக்கு லாபம் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் 3% அப்படிங்கிறது பணவீக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஸோ ஒரு வருடத்தில் 3% பணவீக்கம் இருக்கும்போது அந்த பேங்க் வழியாக எனக்கு 2% தான் லாபம் கிடைக்குது என்றால் மறுபடியும் 1% எனக்கு தான் லாஸ். நான் 2 லட்சம் ரூபாய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்சம் ரூபாய்க்கு 2% கமிஷன் எனக்கு கிடைச்சாலும் இந்த உலகம் 3% பணவீக்கத்துக்கு சென்று விடுகிறது. இதன் காரணமாக பணத்தை நம்ம எங்க கொண்டு போட மாட்டோம்? பேங்க்லயோ இன்வெஸ்ட்மெண்டோ பண்ண மாட்டோம். இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத ஒரு நேரத்தில் நம்ம என்ன தேவைப்படுகிறது? இந்த பணத்தை எப்படியாவது சேமித்து வைக்க வேண்டும். கொஞ்சம் நபர்களிடம் பணம் இருக்கும், அந்த பணத்தை எப்படியாவது சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு தாட் வரும்போது தான் எல்லோரும் என்ன செய்யறாங்க? நேரா தங்கத்துல போய் முதலீடு பண்றாங்க. அப்படின்னா தங்கத்துக்கு இப்போதும் வேல்யூ இருக்கு. கரெக்ட் தானே? இல்லாட்டி யாருமே தேவையில்லாம தங்கத்துல போய் முதலீடு பண்ண மாட்டாங்க. நம்ம மாதிரி இல்ல, நிறைய நாடுகள்ல இருக்கிற நபர்கள் இப்போ தங்கத்துல தான் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை சொல்லலாம். சீனா, ரஷ்யா இந்த 2 நாடுகளை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா இந்த 2 நாடுகள் அவர்களுக்கென்றே பேங்கிங் சிஸ்டத்தை தயாரித்து விட்டார்கள். ஸ்விஃப்ட் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க தயாரிக்கிற டிஜிட்டல் கரன்சி எல்லாமே கோல்டு ஸ்டாண்டர்டா இருக்கு. அதாவது தங்கத்தை மையப்படுத்தி தான் அவங்களுடைய கிரிப்டோ கரன்சி எல்லாமே இல்லாட்டி டிஜிட்டல் யுவான் எல்லாமே அவர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இங்க தங்கத்தின் விலை அதிகரிக்க அதிகரிக்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. யாரு? சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. அப்படின்னா யார் வீக் ஆயிட்டு இருக்காங்க? அமெரிக்கா வீக் ஆயிட்டு இருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் 2 முறை கேட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும். இதனுடைய தொடர்ச்சி சீக்கிரமா நாளைக்கே வந்துடும். ஏன்னா இதை ரொம்ப டிலே பண்ணிட்டோம்னா இந்த டாப்பிக்கை புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி, ஸ்விஃப்ட்னா என்ன, கோல்டு ஸ்டாண்டர்ட் வழியாக இப்போது சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் செய்யும் அந்த ஒரு வேலை என்ன, இந்தியா அடுத்தது செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய எதிர்காலம் என்ன, இதை நாளையும் பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.